வணக்கம் ஆபிரகாம். அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை 92வது ஆண்டை தினத்தை முன்னிட்டு விமானப்படையினர் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 21 ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் நடந்ததால் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடந்திருப்பதால் இடையூறு இல்லாமல் இருக்க சுமார் 15க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு வாகனங்களில் சென்ற சிரமம் அதிகம் இருக்கும் என்பதால் பறக்கும் ரயில்களில் செல்லக்கூடிய மக்கள் அதிகரித்தன. அதாவது பின்னர் சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆயிரக்கணக்கானவும் வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்தை கடற்கரைக்கு செல்வதற்காகவும் வந்தனர். அதே போல் தற்போது அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு திரும்ப புறநகருக்கு வசிக்கக்கூடிய மக்கள் மெரினாவிலிருந்து புறநகர் பகுதிக்கு வருவதற்காக இந்த வேளச்சேரி பறக்கும் ரயிலை பயன்படுத்தினர். ஆனால் அதாவது போதிய ரயில்கள் இல்லாதனால் நீண்ட நேரமாக காத்திருந்து ரயில் ஏறி ஒரே நேரத்தில் இறங்குவதால் அந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்துகள் செல்வதற்காக பேருந்துகளும் முறையாக அங்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கின்றனர். குறிப்பாக இதற்கு முன் அந்த மெரினா கடற்கரையில் அதாவது ஒரு பார்ட்டாக பிரிக்கப்பட்டு வரக்கூடிய மக்களை உள்ளே அனுப்பி தங்க வைக்கப்பட்டார். அதாவது காலை 10 மணி முதலே மக்கள் அதிகமாக உள்ள வர தொடங்கினர். அதே போல் இந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு வெளியே வரக்கூடிய மக்களை உடனடியாக அனைத்து அந்த பேரிகார்டுகளும் திறந்து விடப்பட்டு அனைத்து மக்களும் ஒரே நேரத்தில் வெளியே விட்டதனாலே பல இடங்களில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்தில் நெரிசலானது காணப்பட்டது. குறிப்பாக ஆபிரகாம், அதாவது அந்த மெரினா கடற்கரையில் அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போதிய குடிநீர் வசதிகளோ இல்ல உடல் உபாதைகள் கழிப்பதற்கான வசதிகளோ எந்த ஒரு வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். அதாவது 10 லட்சம் பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்தில் அரசு முன்கூட்டியே சரியான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் ஒரே நேரத்தில் அங்கிருந்து கிளம்பக்கூடிய அந்த 10 லட்சம் மக்களுக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போதிய போக்குவரத்து காவலர்களும் மற்றும் அந்த போலீசாரும் முன்னின்று அவர்களை வழிநடத்தவும் அங்க ஆள் சரியாக இல்லாதனால் மக்கள் கூட்டமாகவே அங்கிருந்து ஒரு கிளம்பும் ஒரு சூழல் தற்போது உருவாகியுள்ளது. இதனால் சென்னையில, அதாவது சென்னை நகரில் இருந்து வெளியேறக்கூடிய மக்கள் மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் தற்போது தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு மிகுந்த ஒரு கடுமையான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. போதிய பேருந்துகள் இல்லாமல் அங்கங்கே தவித்து வருகின்றனர். அதாவது தற்போது மெட்ரோ ரயிலும் கூடுதலாக இயக்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் முன்னதாகவே இந்த ஒரு முன்னேற்பாடுகள் செய்திருந்தால் இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிர்ப்பதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பொதுமக்கள். ஆபிரகாம்.